அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்தஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. என்னம்மா இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சே, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு அதிக வீட்டு வேலையில் இருந்துட்டேன். எதுவும் அதிக அமல் செய்ய முடியலை, அதான் யோசிக்கிறேன். இதுக்கா யோசிக்கிறீங்க? ரமலானில் வீட்டு வேலைகள் செய்யுவதே இபாதத் தான். நீங்கள் வீட்டு வேலைகள் செய்யும்போது, சமைக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்படி உங்களுக்கு தெரிந்த தஸ்பீகளை எடுத்து ஓதுங்க. இதுவும் இபாதத் தான். சரிம்மா, இனி இப்படியே செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என் கவலைகள் எல்லாத்தையும் போக்கிட்டீங்க. அல்லாஹு அக்பர். இதே தான் மக்களே, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், இன்னொருத்தவர் செகண்டாக சொர்க்கத்துக்கு போகிறவர். நிறைய அமல்கள்லாம் செய்வார். ஜக்காத்து, சதக்கா, ஓதுவார், தொழுவார், நிறைய அமல்கள்லாம் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அவர்கிட்ட, எண்ணெய் கடைக்காரர் தான் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர் அப்படின்னு இவர் காதுக்கு வரும். அப்போ அவர் சொல்வார், அப்படி என்ன அவர் சிறந்ததாக செஞ்சிடறாரு பார்ப்போம், அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போவார். எண்ணெயை வாங்குவார், விற்பார், எல்லாம் பண்ணுவார். நார்மலாக நம்ம எப்போதும் போல பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கடைக்கு போவாங்க, ஜாமான் வாங்குவாங்க, திங்க எல்லாமே பண்ணுவாங்க. பாங்கு சொன்னதும் தொழுக போவார். அடுத்த பாங்கு சொன்னதும் அதே மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு தொழுக போவாங்க. இவர் ஒன்றும் நம்மளை விட அதிகமாக ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவர் நினைக்கிறார். நாம் எவ்வளவோ ஓதுறோம், எவ்வளவோ அமல் செய்கிறோம், எவ்வளோ தொழுகிறோம், எப்படி இவருக்கு மட்டும் நன்மைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், சரி, நான் ஒரு பொருள் தரேன், இந்த பொருளை தலையில் வச்சுக்கணும், சிந்தாமல் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நடந்து வரணும். அப்போ இவர் நடக்க ஆரம்பிப்பார். அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், நான் கீழே சிந்தாமல் இருக்கணும்னு தான் என் கவனம் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் நான் வேலை செய்யும்போது தஸ்பீஹோடு இருக்கிறேன், அல்லாஹ் நினைவு கூறுறேன், அல்லாஹ் எனக்கு எல்லாமே இலகுவாக்குவான், நன்மைதாக்குவான் எல்லாத்தையும், அதனால தான் என்னை எல்லாரும் சொல்கிறாங்க.